கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை ஸ்கூல் டேஸ்லேருந்தே பயங்கர சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அங்கே வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ரெண்டு பேருக்குமே வந்து பிஸ்னஸ் ரீதியாக கான்ட்ராக்ட் மேரேஜ் நடக்குது. அப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயின்குள்ளேயும் என்ன மாதிரியான ரொமான்ஸ், என்ன மாதிரியான லவ் அப்படின்றது தான் இந்த ட்ராமா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபீல் குட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி. அதுலேயும் ஹீரோ வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கிளப்ல. அப்ப ஃப்ரெண்டு என்ன கேட்கறான்னா, ஏண்டா நம்ம கூட படிச்ச ரோஹிணியா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? எல்லாரும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு. நீ ஆனா வைவையை தானே லவ் பண்ண, எப்படி ரோஹிணி இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ எதுக்குமே பதில் பேசாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். ஏய் உண்மையை சொல்லு, இது எல்லாமே வந்து பிசினஸ்க்காக மட்டும் தானே மேரேஜ் நடக்குது, அப்ப உன் இஷ்டத்துப்படி நடக்கலையா? நீ வைவைய ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கியடா ஸ்கூல்ல இருந்தே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு தான் ரோயன். நம்ம ஹீரோயினோட அம்மா ஃபோன் பண்ணி அவளுக்கு அழுதுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு வந்துட்டு நீதாம்மா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழியே இல்லை, நம்ம பிஸ்னஸ் மொத்தமும் லாஸ் ஆகிடுச்சு, உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு, தயவு செஞ்சு இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல இருக்க ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ண போறியா? ஐயோ, நீ அதுக்கு கிணத்துல குதிச்சு செத்துடலாம், எதுக்காகடி இப்படி பண்ற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சண்டை போடுறா. வேற வழியே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு வழி தெரியல, இப்போதைக்கு அவனை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் எங்க அப்பாவையும் என்னோட குடும்ப பிசினஸையும் நான் காப்பாற்ற முடியும். ஜஸ்ட் 3 வருஷம்தான் வந்து நான் கான்ட்ராக்ட் போட போறேன் அவன் கூட, அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அவனை நீ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் தான் வைவையை லவ் பண்ணான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நீ அப்ராட் போனதுக்கு அப்புறமா அவன் பயங்கர மோசமான ஒரு பிளே பாய் ஆயிட்டான், கிடைக்கிற பொண்ணு கூட எல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி பூராவும் அவளை பத்தி கேவலமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரி. இப்பதான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின், அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான். நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோவை பயங்கரமா லவ் பண்ணியிருந்திருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அங்க ஸ்கூல்ல எல்லாரும் எதிர்க்கையும் வந்து வைவைக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு. அதோட பல வருஷம் கழிச்சு இப்பதான் ரிட்டர்ன் வரா. மறுபடியும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. நல்லா படிக்கிற பொண்ணுடா, சான்ஸே இல்லை, அவங்க ஃபேமிலியும் ஒரு நல்ல ஃபேமிலி தான், எப்படி அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னே புரியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா என்ன நல்லா படிச்சு என்ன, அவங்க பிஸ்னஸையே கோட்டை விட்டுட்டாங்க, இப்போ அவ என்கிட்ட தானே வந்துட்டு என் காலில் விழ வேண்டியதா இருக்கு இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்றான். பயங்கர நக்கலா பேசுறானா. ஃப்ரெண்டுக்காரனுக்கே கோவம் வருது. ஏன்டா இப்படி பேசுற, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, அவளை உனக்கு சுத்தமா பிடிக்காதா அப்படின்னு கேட்கும் போது, பிடிக்காதுதான், குண்டா சிங்கமா ரொம்ப மோசமா இருப்பாடா, அவன் நல்லாவே இருக்க மாட்டா, அவளை பார்த்தாவே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. டே மச்சான், இப்பதான் குண்டா அசிங்கமா கேவலமா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசின, இவன் என்னென்ன செம்மையா இருக்கா, இப்ப என்னடா வாயை திறக்காம சைலண்டா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறான். ஆமா உண்மைதான், குண்டா கேவலமா ரொம்ப மொக்கையா தான் இருந்தேன் அந்த டைம்ல, அதனாலதான் என்னை யாருக்கும் பிடிக்காது, ஆனா இப்ப நான் அப்படி இல்லை, என்ன நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். கிட்ட சில விஷயங்கள்லாம் தனியா பேசணும், கொஞ்சம் தனியா வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. எதையும் மறைச்சு வச்சு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வேணுமோ இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே ஹீரோயினும் என்ன சொல்றானா, நான் வந்துட்டு 3 வருஷம் மட்டும்தான் இந்த கல்யாண வாழ்க்கையில வாழலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்பனா உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனா போனா போது பிசினஸ்க்காக வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நான் வந்து பிசினஸுக்காக தான் உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்காக இல்லை எங்க அப்பாக்காகவும் என் பிசினஸ்க்காகவும் அப்படின்னு சொல்றா.
அது மட்டும் இல்லை, என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் உன்னை பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பார்த்தாவே எரிச்சல் தான் வரும், ஆத்திரம் தான் வரும். ஆனால் வேற என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. நான் உன்கிட்ட ஹெல்ப்பை கேட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறேன். நானே வரும்போது அக்ரிமெண்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீயும் நானும் இதில் சைன் பண்ணால் போதும் அப்படின்னு அக்ரிமெண்ட் கொடுக்குறா. எனக்கு தோன்ற விஷயத்த மட்டும்தான் நான் எப்பவுமே செய்வேன். இந்த அக்ரிமெண்டாலெல்லாம் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோக்கு அவ்வளோ அளவு நம்மளை பிடிக்கல, அவன் நம்மளை ரொம்ப வெறுக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, எனக்கு நல்லாவே புரியுது, நான் வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அவளை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். ஒரு நிமிஷம் இரு, நான் அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். கரெக்டா நாளைக்கு காலையில 9 மணிக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துரு, நம்மளோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு வகையில சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவளோட பிசினஸையும் அப்பாவையும் எப்படியாவது காப்பாத்திடலான்னு மறுநாள் காலையிலேயே போறாங்க. இவங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டருமே பண்ணிடுறாங்க. என்கிட்ட உன்னோட ஃபோன் நம்பர் கூட கிடையாது, உன் மொபைலில் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்காக ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கும் போதும்மா, நான் உன்னோட நல்ல புருஷன் தான்மா, கள்ள புருஷன்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு மொபைலில் கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே ஓகே அப்படின்னு கொடுக்குறா. அப்போ உடனே அவளோட நம்பரை இவன் எடுத்துக்கிறான். இனிமேல் நல்லபடியாக நான் சொல்கிற எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு என்ன நீ தான் பொறுப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும், புரியுதா? ஏன்னா எங்கள் தாத்தா தான் இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எங்கள் தாத்தாக்கு நம்மளை சும்மா கான்ட்ராக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால அவங்க எதிர்க்கெல்லாம் நீ ரொம்பவும் நல்லபடியாக நடந்து ஆகணும், வேற வழியே கிடையாது உனக்கு. நீ என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும், என்னை பயங்கரமாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? ஜஸ்ட் 3 வருஷம் தான் இது, 3 வருஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்காக எதுக்கு நம்ம இவ்வளோ அளவு நடிக்கணும் அப்படின்னு சொல்றா. நடிக்கணும்னா நடிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்க பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும், நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ இந்த அளவு எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும், ஆனா நான் உன்னை எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏக்கச்சக்கமான கேர்ள்ஸ் கூட ஊர் சுத்துவ, நைட் அவுட் பண்ணுவ, நைட் சில் பண்ணுவ, எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதை எதையுமே உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன், உன்னோட இஷ்டம் போல நீ இரு. ஆனா தயவு செஞ்சு நம்ம ஒன்னா இருக்க வீட்டுக்கு மட்டும் எந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடாத. நைட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுனா வந்துரு, அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா நீ வெளியிலயே தங்கிடு அப்படின்னு சொல்றா. அடடா, சான்ஸே இல்லை, என்னை பற்றி ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்க போல இருக்கே. நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எப்பெல்லாம் யார் கூடலாம் வெளியில் போவேன், எங்கெல்லாம் போவேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்டு விசாரிச்சிருக்க போல. ஆனால் ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிக்காம விட்டுட்ட. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கப்புறம் இன்னமும் நான் வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணுமா என்ன? இனிமேல் நான் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள, ஆமாம் உன்னோட வைவை ஃபாரின்லேருந்து வந்துட்டு அவள் பின்னாடி தான் நீ போவ, அது வரைக்கும் தான் இந்த சீனெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனை பிடிச்ச ஒரு தள்ளுறா. கார்ல ஏறினதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்ன பண்றது பாரு, இந்த 3 வருஷம், அதாவது நீ சொன்ன 3 வருஷமும் எனக்கு ஓவர் டைமே கிடையாது ஆஃபீஸில். வீட்டுக்கு டானு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அதே மாதிரி 7 மணிக்கெல்லாம் டானு நீயும் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். வேணும்னே இவன் பயங்கரமா ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்றான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. ஏன்னா அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அங்க கூட்டிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னும் 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. அப்ப ரூமை கூட்டிட்டு காட்டும் போது, ஒரே ரூம் ஒரே காட்டு தான் இருக்கு, எப்படி நம்ம தங்குறது, எனக்கு வேற ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னது, உனக்கு வேற ரூம் வேணுமா? என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? எங்க பாட்டி இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்க, அவங்க மட்டும் நீ வேற ஒரு ரூம்ல வேற ஒரு கட்டில தனியா தூங்குறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன் பிசினஸ் மட்டும் இல்ல என் பிசினஸையும் சேர்த்து அவங்க பிடுங்கிடுவாங்க. எப்பயாவது புரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், அந்த கான்ட்ராக்ட் அது இது எதுவும் என்னை தடுக்கவே முடியாது அப்படின்றான். இது பாரு, நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. நாசா சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கூட நிறைய விஷயம் தப்பிக்க முடியும். ஆனா என் பாட்டி கண்ணில் இருந்து நிறைய விஷயம் இல்லை, ஒரு சின்ன ஊசி கீழே விழுந்திருந்தா கூட இந்த வயசுலயே அது கரெக்டா கண்டுபிடிச்சிரும். அதனால நம்ம 2 பேரும் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒழுங்கா நடிச்சுதான் ஆகணும். உன்னோட பிசினஸும் உங்க அப்பாவும் வேணும்னா அப்படின்னு சொல்றான்.
நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றணும், நீ அது வரையில கொஞ்ச நேரம் வெளியில இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. ஹீரோ, இது என்னோட ரூமு, என்னையே வெளியில போகணும்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன், நீ குளியில ட்ரெஸ் மாத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறான். சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போயிடுறா. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்த உடனே வா வா நான் உனக்கு தலை தொடச்சு விடுறேன், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தலை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள நீ இதெல்லாம் பண்ணாலுமே வந்து இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடிப்பு தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறா. வேற ஒருத்தைய லவ் பண்ணும் போது என்ன வந்துட்டு எதுக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட, என் பிசினஸ்க்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், ஐயோ கண்ணு தெரியாதா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறான். ஆமா ஆமா கண்ணு மட்டும் தெரியாது இல்ல, அது முழு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ எழுந்து போறான். நைட்டு 2 பேருமே தூங்கறதுக்காக படுத்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரவுண்டுக்கு வர சொன்னேனே, நீ எதுக்காக வரல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அன்னைக்குதான் வைவைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஹீரோயின் அங்க வந்திருப்பான். ஆனா ஹீரோயினை பார்த்தே இருக்க மாட்டான். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு காலையில நான் ஆபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. அப்பதான் ஹீரோ மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இந்த வாட்டி உன்னை மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ இப்போதைக்கு என் உள்ளங்கையில இருக்க அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை தாங்க லவ் பண்ணியிருக்கான். என்னடா இது காலைல எழுந்துக்கும் போதே கறவை மிஷின்ல மாட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்துக்கிறான். பார்த்தா ஹீரோயின் தூங்குற லட்சணம் தான் இது. அடிப்பாவி, நான் உன்னை புள்ளி பண்றேன்றதுக்காக என்ன கொலையே பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துக்கிறாளா. எழுந்துக்கும் போது இவன் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்புறம் தான் பாக்குறான், ஐயோ என்னடா இப்படி தூங்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவசரமா அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோக்கு அப்படியே மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அடி வயிற்றுல பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுது. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து எங்க போறா அப்படின்னு பார்த்தா பிசினஸ் விஷயமா வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்க போறா. அங்க போனாதான் அவளுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கிளைண்ட் வேற யாரும் இல்ல, நம்ம வைவை தான். இவ வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல கொலவெறியில இருக்கா போல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு திரும்ப வந்த, உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேக்குறா. சொல்றதெல்லாம் உண்மைதான், என்னோட தப்பு தான், ஆனா கவலைப்படாத, நான் கொஞ்சம் நாள்லயே இந்த இடத்த விட்டும் உன்னோட ஆளை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ மதிக்கிற மாதிரி பேசி 2 பேருக்கும் வார்த்தை முத்தி போயிடுது. வைவை என்ன பண்றேன்னா அங்க இருக்க பாட்டில எடுத்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. நீ எப்படி உன்னோட பிசினஸ்ல நல்லபடி ஆகுறன்னு நான் பாக்குறேன், நீ அவனை விட்டு ஒதுங்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். ஹீரோயினோட மண்டையில விட வேண்டிய அடிய ஹீரோ அவனோட முதுகுல வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ என்ன ஆச்சு, இப்படி ஒரு சவுண்ட் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயமா இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேக்குறான். என்ன இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன ரவுடியா அப்படின்னு சொல்லி வைவையை பார்த்து கேட்கும் போது, இல்ல நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவதான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின், நான் அவளெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயின், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டு என் மானத்தெல்லாம் வாங்காத, என் அண்ணன் பெரிய ஆளுங்க பார்த்தாங்க அப்படின்னா பாத்தியா அவனோட ஒய்ஃபை பத்தியா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பேசுவாங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஹீரோ வேற அவளோட தோல்ல கை போட்டு கூட்டிட்டு வரானா. ஹீரோயின் அந்த கையை வேகமா எடுத்து விட்டுறா. அவ்வளவுதான், இப்பதான் இவளுக்காக ஒரு அடி வேற வாங்கிட்டா இல்லையா. அவனோட டிராமா கம்பெனி ஓபன் பண்ணிடுறான். ஐயோ வலிக்குதே, நான் என்ன பண்றது, உனக்காக தான் நான் வந்து இவ்வளோ பெரிய அடியை வாங்கி கஷ்டப்பட்டேன், ஆனால் நீ என் கையை எப்படி தள்ளி விட்டுட்ட பத்தியா அப்படின்னு சொல்கிறா. ஐயோ வா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போவேனா, வீட்டுக்கு போய் எனக்கு மருந்து மட்டும் போட்டு விட்டுனா போதும் அப்படின்னு கேட்குறான். என்ன பண்றது, நாய்க்கு வாழ்க்கப்பட்டா குலைச்சுதான் ஆகணும், கழுதைக்கு வாழ்க்கப்பட்டா உதச்சுதான் ஆகணும், போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்பாடா கொஞ்சம் என்னை கை தாங்கலா பிடிச்சிட்டே போறியா, தயவு செஞ்சு என் கையை பிடிச்சிக்கோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு வேளை நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படின்னு இருக்கமா. ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு இப்ப அடி வயிற்றுல பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா அவ உள் மனசுக்குள்ள இன்னும் 3 வருஷம் தான், இது எல்லாமே முடிஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இதை நம்பிடாத, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லி அவளோட இன்னொரு மனசாட்சி உறுத்துது. வீட்டுக்கு போன உடனே ஹீரோ சடன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறானா. ஹீரோயின், எதுக்காக இப்ப ஷர்ட்டை கழட்டுற அப்படின்னு கேக்குறா. ஏய், ஷர்ட் மேலேயே மருந்து போட போற, ஷர்ட்டுக்குள்ள தானே போடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ உடனே என்ன ஆக்ட் கொடுக்குறான்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து எனக்கு ஷர்ட் கழட்டி விடுறியா, எனக்கு கையே தூக்க முடியல, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். என்ன சொல்றா, என்னது உன்னால முடியாதா, உனக்காக நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி அடி வாங்கியிருக்கேன், எனக்கு சிம்பிளா மருந்து கூட நீ போட்டு விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான்.
நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, நீ நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்ச ஒரு தள்ளுறா. அவ்வளோதான், ட்ராமா கம்பெனியை திறன்ற மாதிரி ட்ராமா கம்பெனியை மறுபடியும் திறந்துடுறான். ஐயோ எனக்கு பயங்கரமாக வலிக்குதுன்னு இவளும் நம்பிடுறா. சாரி உண்மையாக தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மருந்து நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. பாவம் ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பதட்டமாகறாளா. அவ ஆகிற டென்ஷனை பார்த்து இவன் ரொம்ப ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கிடைச்ச சான்ஸை ஹீரோ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஓட ட்ரை பண்றா. ஆனா மறுபடியும் அவன் டிராமா கம்பெனியை திறந்துடுறான். ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதே, முதுகுல தான் அடிபட்டுச்சுன்னு நினைச்சேன், ஒரு வேளை ஹார்ட் அட்டாக் வரப்போதோ அந்த அடினால. இன்னும் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா அவ்வளோதான், எனக்கு என்ன ஆகும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வேற விதியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மருந்து போட்டு விடுறது டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுதா. உடனே வேணாம் போதும், நீ தொட்டாவே வந்து எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ போயிட்டு குளிச்சுட்டு வந்து நிற்கிறானா. அவ்வளோதான், ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹீரோவை பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வர சொன்னார், உன்னையும் என்னையும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்க போறியா, நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், அலறி அடிச்சுட்டு ஓடிடுறா. இவ கண்ணு எப்பதான் தெரிய ஆரம்பிக்குமோ எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அப்ப தலையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ எடுக்க போறானா, அந்த டைமுக்கே ஹீரோயின் கொஞ்சமா பதட்டமாயிடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நீ இது வரைக்கும் யாரு கூடயும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே இல்லை, அதனாலதான் இவ்வளவு பதட்டம் ஆகுற. இது வரைக்கும் ஒரு பையன் கையை பிடிச்சி கூட நீ நடந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ ஏன் எந்த கற்பனையும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிடறா. ஹீரோக்கு பதட்டமாயிடுது. என்னதான் இருந்தாலும் 8 வருஷம் கழிச்சு வந்துட்டு லவ் பண்ண பொண்ணு வந்திருக்கா, அவ கையை பிடிச்சி நடக்கிறோன்றப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், அதுதான் ஹீரோவோட ஃபேஸ்ல தெரியுது. எங்க தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் இவங்க அப்பா எல்லாருக்குமே வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து எப்படியாவது சீக்கிரமா வந்து அவங்களுக்கு பேர குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. பாட்டி இன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேருமே இங்கேயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் வெறும் ஷர்ட்டை போட்டு நின்றுட்டு இருக்கா. அடியே என்னடி இது அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இங்க ட்ரெஸ்ஸே வேற இல்லை, நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறா. இதை எல்லாத்தையுமே பாட்டி வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோக்கு இங்க நல்லாவே தெரியுது பாட்டி வந்து எல்லாத்தையும் நின்று கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வேணும்னு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, மரியாதையை நவுந்து போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணு, இங்கதான் பாட்டி வாசல்லே நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ நடிக்கணும்னு தான் சொன்னான், அவனால நடிக்க முடியல. அதனால பாவம் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் மனசுக்குள்ள அடே நீ வைவைய தானடா லவ் பண்ற, தயவுசெய்து தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. விடவே மாட்டான்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் காலையில ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஆபீஸ் வேலையா வெளியில போயிட்டா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி உடனே இதடா சூப் வச்சிருக்கேன், இந்த சூப்பையும் இப்ப குடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் இன்னைக்கு நைட்டும் நீ செம்மையா வேலை செய்வ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சூப்பே வேணாம், காலங்காத்தால எந்த வீட்லயாவது இந்த சூப்பை கொடுப்பாங்களா அப்படின்னு எழுந்து போயிடுறான். இங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக. அங்க பார்க்கும் போது வைஃபை முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் குரூப் போட்டோ இருக்கு. அதை வந்து அவனோட டேபிள் மேலேயே வச்சிருக்கான். இவன் எந்த அளவுக்கு வைஃபையை லவ் பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. கரெக்டா ஹீரோ உள்ள வர நேரத்துக்கு ஹீரோயின் வந்து போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே போனையும் கட் பண்ணிடுறா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ யார்கிட்ட பேசின அப்படின்னு கேட்கறான். என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவேன், நீ சொல்லாம கொள்ளாம எப்படியா சைலண்டா உள்ள வருவ அப்படின்னு கேட்கறா. இது என்னோட ஆபீஸ் ரூம், அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீ என்னோட பொண்டாட்டி தானே, இதுல என்ன இருக்கு, லீகலா கல்யாணம் பண்ணிருக்கோம், அதுவும் நம்ம சோ நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடுறான். அப்பதான் ஹீரோயின் அந்த குரூப் போட்டோ இருக்கு இல்லையா, அதை பத்தி கேட்கறா. உனக்கு ஸ்கூல் போட்டோ வந்து ரொம்ப இஷ்டமோ, உன்னோட பெட்ரூம்லயும் நான் இந்த போட்டோவை பார்த்தேன், இங்கேயும் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா எனக்கு பிடிச்ச பொண்ணு அதுல இருக்கா, நான் லவ் பண்ற பொண்ணு அதுல இருக்கா, அவளோட தனிப்பட்ட போட்டோ என்கிட்ட இல்ல, அதனாலதான் இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம வைவை கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன், அது உனக்கு கஷ்டம் இல்ல, நான் அவகிட்ட சாரி கேட்கிறேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவகிட்ட நம்ம பேசி புரிய வச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பா, அவ நல்லா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோ, நீ யாரை பத்தி பேசுற, எதுக்காக அவ புரிஞ்சுக்கணும், எதுக்காக அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேட்கறான்.
இல்ல நம்மளோட மேரேஜ் வந்து ஃபேக் மேரேஜ் இல்ல அப்படின்னு அவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் சொல்றேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, நீ விக்கிபீடியால வந்து முழுசா என்னை பத்தியே தான் தேடிக்கிட்டு இருந்தியா அப்ராட்ல இருக்கும் போது, உனக்கு படிக்கிற வேலைலாம் எதுவுமே இல்லையா, விக்கிபீடியால போடுற எல்லாத்தையும் நம்பிடுவியா, நான் வந்து வைவைய ஒரு நாள் லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நீ யாரை லவ் பண்ற அப்படின்னு கேக்குறா. நான் தான் சொன்னேனே அந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் லவ் பண்ற அப்படின்னு சொல்றானா. நீ யாருன்னா லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. என்ன படிப்பு படிச்சு என்ன, ஆனா மூளையில ஒண்ணுமே வைக்கலையே கடவுள் இவளுக்கு, இந்த போட்டோல இவ்வளவு தான் இருக்கா, இது ஏன் இவளுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் அதை இடத்துக்கு வரான். அவன் வந்த உடனே ஹீரோ டே மச்சி எனக்கு அந்த ஃபிகர் எப்படி உஷார் பண்றதுன்னு சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஆர்யா சந்தானம் கிட்ட கேக்குற மாதிரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கியூல நிக்க வச்சான். 2 மணி நேரமா எதுக்குடா நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இது பார் இங்க விக்கிற கேக் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதை கொண்டு போய் கொடுத்து எல்லா விஷயத்தையும் அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்றான். அங்க பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா இவ்வளவு பேர் லைன்ல நின்றுட்டு இருக்காங்கன்றது பார்க்காம அவர் பாட்டில லைனை கட் பண்ணிட்டு நடுவுல போயிடுறாரா. அவ்வளவுதான் இவனுங்க 2 பேரும் கோதால இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதோட ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. மா உன் புருஷங்காரன் ரோட்ல போறவங்களை அடிச்சுட்டு பெரிய சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டே என்னடா மச்சான் எதுவுமே பண்ணாம ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும் போது, ஏண்டா நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பையனா, எனக்கு பொண்டாட்டி இருக்காடா, கொஞ்ச நேரத்துல வருவா பாரு என்ன கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயின் அங்க வந்த உடனே டிராமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடப்பாவி இவ்வளவு நேரம் நல்லா தானடா உட்காந்துட்டு இருந்தான்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு பாக்குறா. என்ன வயசாகுது உனக்கு, இன்னமும் காலேஜ் பையன் மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்தும் போது, ஐயோ இல்ல இல்ல உனக்கு கேக் வாங்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆமா நீ உங்களுக்கு கேக் வாங்கி எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தணும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க வந்து 2 மணி நேரமா கியூல நின்றுந்தோம், அதுல நடுவில் ஒருத்தன் பூந்தா சும்மா விட முடியுமா, அவனை போல காட்ட வேண்டாம், அதனாலதான் நாங்க அவங்கள அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். சீக்கிரம் வா ஃபர்ஸ்ட் மருந்து போடுறேன் இல்லைன்னா முகத்துல அடையாளமே போகாது அப்படின்னு ஹீரோயின் கூட்டிட்டு போறா. வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போஸ் கொடுத்துக்கிட்டே போறானா. அடப்பாவி எவ்வளவு பண்ணாலும் இவனுக்கு மட்டும் சிக்குது, நமக்கு சிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ஜெயில் கம்பியெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட வந்திருக்காங்க. இங்க ஹீரோ இப்ப கூட்டிட்டு வந்து என்ன டிசைட் பண்ணிருக்கானா, எப்படியாவது எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இவகிட்ட சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப அந்த டைமுக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அங்க பார்த்தா இந்த வைவை வந்துடுறா. வைவை வந்த உடனே எதுக்காக நீ வந்து என்னை ஏமாத்துற, ஏன் என்கிட்ட பேச மாட்டுற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றா. அடியே நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன், ஊர்ல உலகத்துலதான் எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் என்னால முடியாது, உன்னை மறக்க முடியாது, நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. கரெக்டா அந்த டைம் தானே நம்ம ஹீரோயின் வரணும். அவ கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ பிடிச்ச ஒரு தள்ளுறான். இதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, இங்க இருந்து ஓடி போயிடு மரியாதையா அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேரமா ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். ஹீரோயின் இங்க வரவே இல்லை. அப்புறம் ஹீரோவே போன் பண்ணி கேட்கறான், நீ எங்க தான் போன அப்படின்னு கேட்கும் போது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சடனா போன் வந்தது, அதனால நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர இவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரிக்கு லைட்டா டவுட் வருது. அவன் எதுக்காக உன்னை கூடிய வச்சு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிற, நீ தான் வைவையை தான் அவன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்ற, எதுக்காக அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு கேக்குறா. அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, என்ன சுத்தமா வெறுக்கிறான், அதனாலதான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, ஐயோ இதுல ஒரு லாஜிக்குமே இல்லை, எனக்கு அப்படி தோணவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். எங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஹீரோ சொல்றான், ஆமா என் மாமனாருக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன நட்டாத்துல பாதிலேயே தவிக்க விட்டுனும் வந்துட்டு, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்லயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அப்படியே ஃப்ரெண்டுக்காரி மனசுக்குள்ள கன்ஃபார்மா இங்க வந்துட்டு லவ் தான் ஏதோ புகையிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு தூக்கம் வருது, நான் ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வேகமா அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன பாதியில அங்க விட்டுட்டு வந்தது கொஞ்சமும் நல்லதுக்கே இல்லை, நான் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இவன் வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ என்னை இவ்வளவு அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வைவையை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, நீ பிளே பாய்னும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஃப்ளோட் பண்றதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொல்ற.
அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடி க்ளோஸா வந்து நின்னுக்கிட்டு, நானே வந்து என்னைக்குன்னா உங்ககிட்ட சொன்னேன்னா நான் வைவையை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் அவளை லவ் பண்ணதே கிடையாது. நான் தான் சொன்னேனே ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளுக்கு கண்ணே தெரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா கால் பண்ணிடுறாரு. பார்ட்டி இருக்க உடனே நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாரு. பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா என்ன பார்ட்டி அப்படின்னா, நம்ம ஹீரோவோட கசன் பிரதர் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். அவன் வந்ததை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, ஹீரோவோட கசன் பிரதர் வந்து ஃபாரின்ல நம்ம ஹீரோயின் கூட படிச்சவன் தான், இவளோட சீனியர். அவனை பார்த்த உடனே ஹலோ சீனியர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போறாளா. விடுவானா இவன்? இழுத்து கையை பிடிச்சி முறுக்கி பக்கத்துல நிக்க வச்சுக்கிறான். எதுக்கு அவனை பார்த்த உடனே இப்படி பொங்கிட்டு போற அப்படின்னு கேக்குறான். அவர் என்னோட சீனியர், அவரை பார்த்து பேசலான்னு போனா எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது, தள்ளி இருந்து பேசினா கேட்கும், அவனுக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது சீனியருக்கு கடுப்பா இருக்கு. இதுல இருந்தே நமக்கு தெரியும் இது ஒரு ஒன் சைடு பார்ட்டி தானே. ஃபாரின்ல நீ இருந்த இருப்புக்கும் பின்னாடி அத்தனை பையனுங்க சுத்தினானுங்க, நீ இவனையா போயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேக்குறானா. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சுறா. நீ என் கூடியே என் பக்கத்திலேயே இருக்க வரைக்கும் நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், அதனால இங்க நின்று பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்ல, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டா வைவை வரா. வந்த உடனே அவ என்ன பண்றேன்னா, இந்த சீனியரை பார்த்துட்டு உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமா, நானும் அவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஏன் கூட ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. பைத்தியமா நீ? யாரையும் பிரிச்செல்லாம் கொண்டு வந்து இன்னொருத்தவங்க மேல காதல் வர வைக்க முடியாது. அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும், அவ தானா என்கிட்ட வருவா. இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான். அவ ஃபேமிலி பிரச்சனையில இருக்கிறதுனால தான் அவன் கூட இருக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன் வேலை என்னவோ அது மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காளா. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், உன் பின்னாடி சுத்துறவன்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், உன்னோட சீனியரையாவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுடி அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம்க்கு போன உடனேயே வந்துட்டு வைவை அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே அவ என்ன கேக்குறா அப்படின்னா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணதுனால பெரிய ஆளாலாம் ஆயிட முடியாது, உடனே எங்க எல்லாரும் நீ மறந்துட்ட பத்தியா, அவ்வளவு திமிர் காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் உடனே நக்கல் அடிக்கிறா. சேச்சே கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு கல்யாணம் வைக்கும் போது இன்விடேஷன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. எப்பயும் எல்லாத்துலயும் வர மாதிரி வாயினை எடுத்து இவளோட ட்ரெஸ்ல ஊத்துறா. எதுக்குதான் இதை பண்றாங்கன்னு எனக்கே புரியல, இதுல என்ன அசிங்கம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. சரி இங்க இருந்து போயாவது தொலைலாம் அப்படின்னு பார்த்தா வேணும்னு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை மிதிச்சு அதை ட்ரெஸ்ஸை கிழிகிற மாதிரி பண்ணி அவளை கீழேயும் தள்ளி விட்டுறாளுங்க. இப்ப என்ன இந்த ட்ரெஸ் கிழிஞ்சதுனால நான் பெருசா அசிங்கப்பட்டுருவேனா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அதை மினிஸ்கட் மாதிரி ஆக்கிட்டா. அதை பார்த்த உடனே இன்னும் கிராண்டாயிடுறாளுங்க இவளுங்க. அப்பதான் ஹீரோ இதை பார்த்துட்டு அங்க வரலாம் அப்படின்னு பாக்குறானா, அதுக்குள்ளேயே பொலின்னு விழுது வைவைக்கு. ஹீரோயின் வச்சுக்கிட்டே இருக்கா. இது பாரு, உன் விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டனா வச்சுக்கோ, நீ கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போற ஆள் நான் கிடையாது, 10 மடங்கு உனக்கு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றா. சீனியர் வேகமா வந்துட்டு வாமா என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறானா. அதுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். டேய், என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேன்டா, அடுத்தவன் பொண்டாட்டியை கவனிக்கிறதுக்கே வந்துடுறீங்களா, போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம சீனியரை செம்மையா மொக்க பண்ணி கலாச்சு விட்டுறான். என்னதான் வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை மாடர்னா பண்ணாலும் இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதனால நான் வந்துட்டு உன்னை கோட்டை கட்டி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி கூட்டிட்டு போறாரு ஹீரோயின். ஆல்ரெடி ஹீரோ வந்து பார்ட்டிலேயே வந்து செம்மையா குடிச்சிருப்பானா, அதனால அவனுக்கு இவ்வளவு வேற தூக்கிட்டு வந்ததுல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். உண்மையாவே உனக்கு எதுவுமே புரிய மாட்டுதா இல்ல நடிக்கிறியானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயினும் வந்து அவளை மறந்து அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன கேக்குறானா, நீ சொன்ன இல்லையா நீ வைவைய லவ் பண்ணல வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அது யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து நீதான் அப்படின்னு கையை மட்டும் நீட்டுறான். நானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ஏதோ வந்து போதையில உளர்றன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ளேயே அவன் பார்த்தா மயங்கிடுறான். மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் காலையில மீட் பண்ணும்போது 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நைட்டு என்ன பண்ணும் அப்படின்னு ஹீரோக்கும் தெரியல. ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் சொன்னா இல்லையா உன்னதான் லவ் பண்ணேன்னு சொல்லி, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, பிசினஸ் மீட்டிங் விஷயமா நான் வந்து அப்ராட் போட வரதுக்கு ஒரு 5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஒன்னும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. அவன் ஃபாரின் போன நேரத்துக்கு ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கரமா ஜுரம் வந்துடுது. அவன் அங்க போயிடுறான். ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா போன் பண்ண எடுக்க மாட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு போனை அட்டென்ட் பண்ணிட்டு அவ பேசுற டோன்லயே அவனுக்கு தெரிஞ்சிடுது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு.
அவன் பார்த்தா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக கிளம்பி இங்கே வந்துடுறான். எதுக்குடா நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சது உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீரோயினை கூடியே இருந்து பார்த்துக்கிறான். ஹீரோயினோட அப்பாவோட கம்பெனியில் பெரிய ப்ராப்ளம் போகிறதுனால அவள் கண்டிப்பாக வேலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோவும் கூடியே வேலைக்கு வந்துடுறான். ஹீரோயின் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு, எனக்கு தெரியும்டி அவன் உன்னதான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. எனக்கு இன்னமும் கிளியரா தெரியலடி, அவன் சொல்லும் போது ஃபுல் போதையில வேற இருந்தான், அதனால என்னால் நம்ப முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் கால் தடிக்கு கீழே விழ போறாளா. கரெக்டா அந்த டைம்க்கு சீனியர் வந்துடுறான். ஓடி வந்து பிடிக்க வரான். அங்க பார்த்தா ஒரு மூவி போஸ்டர் எல்லாம் இருக்கு. ஃப்ரெண்டுக்காரி பார்க்கும் போது, அட பாவீங்களா, இவளோட லைஃப்ல மட்டும் இவ்வளோ நல்லது நடக்குதே, நமக்கு ஒண்ணு கூட நடக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு தலையில கை வைக்க போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஒன்றும் ஆகல, நீ ஆனாலும் கவலைப்பட தேவையில்ல, நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறானா. இவன் சீனியருக்கு செம்ம கடுப்பாகுது. அதே மாதிரி கொஞ்சம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கடுப்பா தான் இருக்கா. ரெண்டு பேரும் ஏண்டா அவ ஒருத்திக்கே சண்டை போடுறீங்க, நான் இங்க சும்மா வெட்டியா தாண்டா ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோ வந்து கேக்குறான், உண்மையை சொல்லு, உனக்கு வந்து உன்னோட சீனியர் மேல லவ் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லவே இல்லை, இது வரைக்கும் அவரும் நானும் வந்து ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. ரொம்ப நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்றாளா. இதுக்கு மேல போதும், நீ அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். இங்க அதே நேரத்துக்கு காண்டான சீனியர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வைவைக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. இவங்க ஃபண்டு கொடுக்கல அப்படின்னாலுமே அவங்களோட கம்பெனியை நடத்த முடியற அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோக்கு கால் பண்றாடி. இப்பதான் நான் ஏர்போர்ட்டுக்கு உன் பொண்டாட்டி போயிட்டு இருக்கா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கே இது தெரியாது. ஹீரோயின் வந்துட்டு அவ்வளவுதான் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா போல. பாஸ்ட்லயுமே ஹீரோயின் வந்துட்டு அப்ராடுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஹீரோக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கும். அவன் ஓடி வந்திருப்பான், அதுக்குள்ளேயே அவ போயிட்டு இருப்பா. இந்த மாதிரி மட்டும் கண்டிப்பா அப்படி உன்னை மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறான். ஆனா அவ போக வேண்டிய ஃபிளைட் போயிடுது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்னை விட்டுட்டு போயிடாத. 16 வருஷமா வந்துட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 16 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ வைவைய லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அவளெல்லாம் நான் லவ் பண்ணவே இல்லை. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரவே இல்லை. நான் அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டேன். அவன் நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை சும்மா தான் வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தினா. நீ அதை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றான். இவ்வளோ நாளுமே நான் ஒருத்தியை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறான். ஹீரோயின், என்னால் போகவே முடியல. நீ இந்நேரம் வந்து என்னை லவ்வே பண்ணலனாலும் நான் போயிருக்க மாட்டேனோ என்னவோ தெரியல உன்னை விட்டு. நான் இங்கேயே இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃப்ளைட்டில் ஏறல அப்படின்னு சொல்கிறா. அதோட நேரம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். இதுக்கப்புறமாவது என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாருமே வந்து ஒத்துக்கோமா ப்ளீஸ், அவன் கதறி அழ ஆரம்பிச்சிருவான் போல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்றா. ஹீரோ வந்து கரெக்டா ஃபிங்கர்ல ரிங்க போடுற நேரத்துக்கு சீனியர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்றான். எல்லாருமே வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ குடிச்ச ஒயின்ல மட்டும் ஏதோ கலந்துருக்கு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. உடனே ஹீரோயின் சொல்றா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். இந்த வைவை தான் என்னவோ பண்ணிருக்கா போல. அவன் குடிச்ச கிளாஸ்ல எதையோ தடவி கொடுத்துட்டு இருக்கா. அவனுக்கு வந்துட்டு பயங்கர போதையாயிடுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது, ரூம்குள்ள போக போறது எல்லாத்தையுமே வந்து வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க சொல்லி ஆளை செட் பண்ணிட்டா. ஹீரோவை வந்து ரூம்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல. மாதிரி தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். அவன் வேண்டான்னு சொன்னாலும் வெக்கமே இல்லாம நான் இருக்கேன்னு சொல்றாள. பலான்னு வந்து ஹீரோயின் ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. மரியாதையே இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவையும் சாத்தி தாப்பா போட்டுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு விடுற மாதிரி இல்ல. மறுநாள் காலையில ஹீரோவோட அப்பா கால் பண்ணி, என்ன கரும்பு தடா பண்ணி தொலைஞ்ச, சோசியல் மீடியா பூரா உன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூம்ல இருக்கான்னு சொல்லி அப்படின்னு கத்துறாரு. அப்பா, நான் உன் மருமக கூட தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போனை கொடுக்குறா. அதோட மறுநாளே ஹீரோயின் வந்துட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. லைன்ல ஹீரோ தான் இருக்கான்.
வேற யார் பண்ணுவா, இந்த வைவை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, கண்டிப்பா நான் செத்தாலும் பரவாயில்லடி, அதுக்குள்ள உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்றா. கத்தி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சில கோடு போடலான்னு வராளா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்தையே வந்து கொளுத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கஷ்டப்பட்டு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் அப்ராட் போகிறான். அதனால வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவும் ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி காரில் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தெரிஞ்சும் தெரியாமலும் நான் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வந்து உன் மேலே இருந்த பாசத்துலேயும் அன்புனாலையும் தான். ஆனால் இதுக்கப்புறம் இது எல்லாமே செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீ ஒரு நல்லபடியான ஒரு லைஃப்பை வாழ்வ அப்படின்னு நான் நம்புகிறேன். உனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றுத்தையும் கொடுக்குறான். காருக்கு வந்த உடனே ஹீரோ வந்து முதல்ல கிஃப்டை தான் பார்க்குறான். அவன் என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சே அவனு மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு நீ இவ்வளோ பொறாமப்படுற, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா அப்படின்னு காதை பிடிச்சி திருவுறா. பார்த்தா அதில் ஸ்கூல் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து நிற்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையாகவே நீ வந்துட்டு என்னதான் லவ் பண்ணியா? நான் இவ்வளோ நாள் கூட நீ சும்மா சொல்கிறியோன்னு நினச்சேன். இதெல்லாம் பார்க்கும் போது தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. இப்போயாவது நம்பிட்டல, உண்மையாகவே வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் லவ் பண்ணுற, கடைசி வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இப்போ வரைக்குமே எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். அன்னைக்கு நான் உன்னை கிரவுண்டுக்கு வர சொன்ன அன்னைக்கு நீ மட்டும் வந்திருந்த டைமுக்கு அப்படின்னா அன்னையிலேருந்தே நமக்குள்ளே இந்த ஒரு பிரிவே இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கனவு வரும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதுக்கப்புறம் என்றைக்குமே உனக்கும் எனக்கும் பிரிவே வராது அப்படின்னு சொல்கிறான். இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.